கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 29ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது இதில் முக்கியமான சாராம்சம் என்னன்னா, கர்த்தருடைய சத்தம். அது என்னெல்லாம் செய்யும், அந்த சத்தத்தினாலே என்னென்ன காரியங்கள் பூமியில நடக்கிறது, இதெல்லாம் குறித்து இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது தாவீதின் சங்கீதம் என்றும் நாம் வாசிக்கிறோம். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவன் என்ன செய்கிறார், அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற தேவன். அவருடைய சத்தம் எங்கெல்லாம் கேட்டுச்சு, எப்படியெல்லாம் கேட்டுச்சு, யாரெல்லாம் கேட்டாங்க என்று சொல்லி நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாமும் ஏவாளும் கேட்ட சத்தம் வேறே. அவர்கள் கேட்கும் போது எப்படி பேசினார் ஆண்டவர்? இனிமையா பேசினார், அவங்க கூட சந்தோஷமா பேசினார், அன்பா பேசினார். அவர்களோடு கூட என்ன செய்தார்? உலாவினார், ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார், அவருடைய இந்த பூமியினுடைய நோக்கத்தை சொல்லிக் கொடுத்தார், இதை உண்டாக்கினதனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார், இதில் அவர்கள் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார், அவர்களுக்குரிய அதிகாரத்தை சொல்லிக் கொடுத்தார், அவருக்கு இருக்கிற நித்திய ஜீவனை குறித்தும் சொல்லிக் கொடுத்தார். இப்படி எல்லாம் பேசினார் ஆதாம் ஏவாளோடு. அவ்வளவு பேசியும் அவங்களுக்கு என்ன கேட்கல? அவர் சத்தத்தை விட யார் சத்தம் சந்தோஷமா இருந்தது? சர்ப்பத்தின் சத்தம் சந்தோஷமா இருந்தது. சில நேரம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை பார்க்கிலும் சர்ப்பத்தின் சத்தம், சாத்தானின் சத்தம் எப்படி இருக்கிறது? நல்ல மனரம்யமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. என்னங்க அங்க போனா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஒரு ஆர்ப்பாட்டம், என்ன ஒரு குதிக்கிறாங்க, ஒரே டான்ஸ் தான். அந்த சபையில என்னதான் நடக்குது? ஒரே டான்ஸ், புகை போடுறாங்க, டான்ஸா நடக்குது. இந்த சத்தம் இங்க வந்தா எல்லாம் அமைதியா இருக்காங்க, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போகாத, ஒரே போர் அடிச்சிருது. அதை விட அங்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சாத்தானின் சத்தம் எப்படிதான் இருக்கும்? ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். எந்த காரியமா இருந்தாலும் ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும், அப்புறம் தான் தெரியும் அதுல இருந்து வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், ஆதாமோடு ஏவாளோடு தேவன் பேசினார், அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அதுக்கு பிற்பாடு ஏனோக்கோடு பேசினார், நோவாவோடு பேசினார். இப்ப அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசையோடு பேசினதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய சத்தம் எப்படி தொனித்தது? அக்கினியாய் தொனித்தது. பார்க்கிறோம் அந்த மலையிலே, சீனாய் மலையிலே அக்கினியிலிருந்து மோசையோடு தேவன் பேசினார். மோசையோடு முதல்ல எங்க பேசினாரு? யாத்ராகமத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கும், முட்செடிகளின் நடுவே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து தேவன் பேசினார். அவரோட சத்தம் சில வேளைகள்ல சந்தோஷமாய், மெல்லிய சத்தமாய், அன்பான சத்தமாய் இருக்கலாம். சில நேரம் அக்கினியை போல பற்றி எறிகிற சத்தமாயும் இருக்கலாம், தெரியாது. அக்கினியிலிருந்து தேவன் மோசையோடு பேசினார். மோசையோடு மாத்திரமல்ல, சீனாயில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு, எகிப்தை விட்டு பிரிந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினார். ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நீங்க பேச வேண்டாம், தேவனே நீங்க பேசாதீங்க, மோசே பேசட்டும், எங்களால உங்க சத்தத்தை கேட்க முடியும். நீங்க நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. எதுக்கு போன் கால் ஊழியங்கள்? தீர்க்க தரிசனம் கேட்டு போன் பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமா, இங்க போகலாமா வேண்டாமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இப்படி நடக்கலாமா வேண்டாமா? ஏன் இந்த ஊழியங்கள்? யாரை கேட்கிறோம்? யாரோ ஒரு சிஸ்டர், யாரோ ஒரு பிரதர், யாரோ ஒரு அங்கிள், யாரோ ஒரு ஆன்டிக்கு போன் பண்ணி செய்யலாமா வேணாமா? இப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நான் செய்யக்கூடாதா, போகக்கூடாதா? யாரை கேட்குறோம்? ஊழியங்கள், ஃபோன் கால் ஊழியங்கள். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஜூம் மினிஸ்ட்ரி. என்னவா? ஜூம் ஊழியங்கள். கையில் டச் ஃபோன் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும், நெட்லேயே எல்லாம் முடிச்சிடலாம். ப்ரேயர், ஜபம், சபை ஆராதனை எல்லாத்தையும் எதில் முடிச்சிடலாம்? நெட்லேயே முடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிலே முடிஞ்சிடலாம். அவர்கிட்ட பேசினா போதும், அந்த பாஸ்டர் பேசுவார், இதை செய்யாதே மகளே, இப்படி போகாதே மகளேன்னாரு. சில நேரம் என்ன பண்ணுவார்?
தவறான காரியங்களை சொல்லுவார். ஜூம் மீட்டிங்ல வஞ்சிக்கப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு. அதில் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது இந்த நெட் ஊழியர்கள் தான். அதிகமாக வழி விலகி போகிறார்கள். தேவ சத்தம் கேட்க ஏன் சபைக்கு போகணும்? வீட்லயே அதே செய்தி கிடைக்குது இல்லை? வீட்டிலே டிவி போட்டால் வருது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் அதில் வருது, யூடியூப் சேனல் போனால் நமக்கு பிடிச்ச பாஸ்டர் பேசினதெல்லாம் லைனாக வருது. சபைக்கு ஏன் போகணும்? வேஸ்ட்டு தானே. கிளம்பி ரெடியாகி காலையில் எழுந்து பிள்ளைங்களை அடித்து எழுப்பி சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோட ஏன் சபைக்கு வரணும்? கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை என்கிறது ஏனென்றால் இங்கே தான் தேவ சத்தம் கேட்கும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமாகி சபைக்கு வரும்போது நம்மையில் இருக்கிற அபிஷேகம் இந்த இடத்துல என்ன செய்யும்? நம்மை வழி நடத்தும். அந்த அபிஷேகம் தான் நம்மோடு பேசும். அபிஷேகம் இல்லாத வழியிலே நம்மோடு யார் பேசினாலும் பிசாசு தந்திரமா பேசிடுவான். அவங்க யாருக்கோ பேசியிருப்பாங்க, இது இவங்களுக்கு நான் எனக்கு தான் எடுத்துப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் எடுத்து இப்படி இப்படி கண்ணை மூடி மூடி திறந்து பார்த்தா என்ன நடக்கும்? கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் என்ன பண்ணா, பைபிள் எடுத்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னோட பேசணும் பைபிள் உடனே ஒரு பேஜ் எடுத்தான். அதில் என்ன இருந்தது? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் படிச்சான். அடுத்து திரும்ப ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னப்பா இது? திரும்பவும் ஜெபம் பண்ணிட்டு எடுத்தான். பார்த்தா நீயும் அப்படியே செய். வேலை முடிஞ்சிச்சு. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது? பைபிளையும் ஜோசிய மாதிரி பார்த்தோம்னா பிரச்சனை தான். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? ஜோசியக்காரனுடைய சத்தம் அல்ல. தீர்க்கதரிசியினுடைய சத்தம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜோசியக்கார மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க நிறைய சொப்பனம் கண்டேன் தீர்க்கதரிசி பெருகிட்டாங்க. அப்படியே சொப்பனத்துல பார்த்த சிஸ்டர், உங்களை தான் பார்க்கிறேன், அவங்கள தான் பார்க்கிறேன். பொய் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு நூதனமான முறைகள்ல, புதிய புதிய வழிகளிலே யங்ஸ்டர்ஸை மனம் மாற்றி அவரோட வாழ்க்கையை கெடுக்கிற பொய் தீர்க்கதரிசிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நான் இங்க இருக்க பிள்ளைகளை சொல்ல, இங்கே கத்தர் கொடுத்த ஆத்மாக்களுக்காக நான் அப்பப்போ கத்தரை ஸ்தோத்திரம். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்றால் நமக்கு கத்தர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அப்படியே வளரும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு அந்த நூதன முறைகளில் நடத்தப்படுகிற ஊழியங்கள் மூலமாய் வழி விலகி சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை, குடும்பங்கள் எத்தனை, இணைக்கப்பட்ட குடும்பங்களை இது கத்தர் இணைக்கல, நீ பிரிந்து போ என்று சொல்லுகிற சாத்தானுடைய தீர்க்கதரிசிகள் எத்தனை, இணைக்கப்படாத பிள்ளைகளை கத்தர் தான் சொன்னான்னு சொல்லி பொய்யா இணைத்து வைக்கிற பொய் போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனை. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம் கர்த்தரோட சத்தத்தை நான் ஒரு அக்கா மூலமாவோ, ஒரு அண்ணா மூலமாவோ, ஒரு அங்கிள் மூலமா, ஆண்டி மூலமா கேட்கக்கூடாது. ஃபோன் கால் பண்ணி கேட்கக்கூடாது. ஜூம் மீட்டிங்ல கேட்கக்கூடாது. என்னோடு பேசுகிற என் தேவன் என்னோடு பேசும்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பக்கத்துல, அவர் பாதத்துல உட்காரு. அவர் நான் இவங்க கூட தான் பேசுவேன், உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லுகிறது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பட்சபாதம் பண்ணவே மாட்டார். யாரு தேவனோடு பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோடு பேசுகிறதே. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க தான் என்கிட்ட பேச வேணான்ட்டாங்க. நீங்க பேசாதீங்கப்பா, நீங்க பேசாதீங்க ஆண்டவர், எங்களுக்கு கேட்க முடியல, பயமா இருக்கு. இன்னைக்கு ஏன் கர்த்தர் பேசுறத கேட்க நாம் யோசிக்கிறோம்? அதை கேட்டா பயமா இருக்கு. சில நேரம் இது இப்படி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கர்த்தர் பேசுகிறதை கேட்டு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் பூமியிலே மேன்மையாக வைப்பார். அவங்க போய் யாட்டி தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டாம். அவங்களுக்கு உலகத்துக்குரிய காரு, பங்களா, வீடு எல்லாத்தையும் கொடுத்துருவார். எதையும் விட்டு வைக்க மாட்டார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நான் லீஸ்க்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? சாட்சி சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, கர்த்தர் நடத்துவார்.
நான் இந்த வாடகைக்கு வீடு எப்படி பார்த்தேன்? ஒன்றும் இல்லை, கர்த்தர் நடத்துவார். நாங்கள் அடிக்கடி யோசிக்கிறது அதுதான். கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தார். ஊழியத்தின் பாதையில, குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் எங்களை நடத்துகிறதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ பேருக்கு ரெக்கமெண்டேஷன், இதை கூட அதை கூடன்னு சொல்லி WCCல இடம் கிடைக்கல. ஆனால் மகளுக்கு கர்த்தர் அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயே எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் அழகாய் நேர்த்தியாக இடம் கிடைக்க உதவி செய்தார். முதல்ல எனக்கு பிடிக்குமா, நீ பாட்டுக்கு இந்த காலேஜ் தான் போடுற மம்மி, எனக்கு பிடிக்குமா அங்கே போனான்னா. நேற்று போயிட்டு வந்து ஒரு 100 தடவை சொல்லிட்டா, மம்மி உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு, கொயர் நல்லா இருக்கு, ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருந்தால் தான் நமக்கு வழி தருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற தேவன். அக்கினியிலே தொனிக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, அதே மோசையோடு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்த பிற்பாடு என்ன எதுல இருந்து பேசினார்? உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கேருபீன்கள் சேருபீன் பற்றியில் பேசினார். கிருபாசனத்திலிருந்து அவர் பேசினார். இப்ப சில நேரம் எப்படி பேசுவாரு? கிருபாசனத்திலிருந்து பேசுவார், கிருபையானவைகளை பேசுவார். சத்தம் என்ன செய்ய சொல்லிக் கொடுக்கும்? கிருபையானவைகளை சொல்லிக் கொடுக்கும். யார் மேல் அவர் கிருபை ஊற்றப்பட வேண்டுமோ அவர்கள் மேல் கிருபையை ஊற்றுவார். யார் மேல் இரக்கத்தை ஊற்ற வேண்டுமோ அவர்கள் மேல் இரக்கத்தை ஊற்றுவார். அவருக்கு தெரியும், எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண மாட்டார், ஒரே மாதிரி வேண்டாம் உதறி தள்ள மாட்டார். அவர் தமிழத்துல வருகிறவரை புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவரிடத்துல நம்ம போனோம்னா நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருமைப்படுத்துகிறது, நம் பேரை பெருமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் என்ன செய்தார்? தேவன் மோசேயுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். மோசையை பின்பற்றின இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய பரிசு அப்படி அக்னியின் மாத்திரமல்ல, அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கும், தண்ணீர்கள் மேல் துணிக்கும், தண்ணீர்களை போலவும் இருக்கும். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் இதுல இருந்தெல்லாம் பேசுறார் அப்படின்னா, இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, பேசாத கல்லோ மரமோ நீராக. இவங்க எதெல்லாம் கும்பிடுறாங்க? உலகத்துல இருக்கவங்க பஞ்சபூதங்கள், அக்கினி, வாயு, நீர், என்ன ஒரு 5 நிலம், ஆகாயமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த 5 பூதம் இருக்குல்ல, அவங்களே பேர் வச்சிருக்காங்க, நம்ம வைக்கல. 5க்கு பேர் என்ன இருக்கு? கடவுள் இல்லை, 5 பூதம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தை அவங்க வழிபடுறாங்கல்ல, இதெல்லாம் பேசாது. இதன் மூலமாய் தேவன் பேசுகிறவர், இயேசு பேசுகிறவர், நம்மை உண்டாக்கின பரிசுத்தர் பேசுகிறவர் என்று விளங்க பண்ணும்படிதான் அவர் தண்ணீர்களிலிருந்து பேசுகிறார், அவர் வானத்திலிருந்து பேசுகிறார், அவர் பூமியிலிருந்து நம்மோடு பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவருடைய சத்தம் எல்லா இடங்களிலும் தொனிக்கிறதுக்கு காரணம், அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர். அவர் ஒரு தூணுக்குள்ளேயோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயோ 5 தலை பாம்பு மேலேயே நிற்க வைக்கிறவர் அல்ல. அவரை நிற்க வைக்க முடியாது. தூணுக்குள்ள அடைச்சி வைக்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த அவர்களுடைய அவதாரங்கள்லாம் வெத்தலையில, தூணுக்குள்ள, ஜெயிலுக்குள்ள, பாம்பு மேலே, எதெல்லாம் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அழகாக படிச்சிங்கன்னா, வேதத்தை ஆராய்ச்சியோடு படிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்த 10 வாதைகளும், இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்திலே எகிப்தியர் மேல் வந்த 10 வாதைகளும், அவர்கள் வணங்கின ஆராதித்த 10 பொய் தெய்வங்கள் மேல் வந்த நியாயத்தீர்ப்பு. அவங்க எதெல்லாம் வணங்கினாங்க? நைல் நதியை தெய்வமாய் வணங்கினார்கள், அதை ரத்தமா மாற்றினார். நல்லா சொல்ல டைம் இல்லை. சர்ப்பங்களை வணங்கினார்கள், அதனால சர்ப்பத்தை விழுங்க வைத்தார். தவளைகளை அவர்கள் வணங்கினார்கள், தவளைகள் மூலமாய் தான் அந்த மந்திரவாதிகள் அசுத்தாவிகளை ஏவி விடுவார்களாம். தவளைகள் மேல் நியாயத்தீர்ப்பு. அவங்க எதெல்லாம் நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கோ அத்தனையும் தெய்வங்கள், அவர்கள் ஆராதித்த, அவர்கள் வணங்கின பொய் தெய்வங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வந்த நியாயத்தீர்ப்பு, அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்க கல்லும் மண்ணும் அல்ல, அவர் மரம் அல்ல, அவர் பேசுகிறதே. இன்றைக்கு அவரோட சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான், அவரோட சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான். வேதத்துல பார்க்கிறோம், எலியாவோடு தேவன் பேசும்போது சொல்லுகிறார்,
முதல்ல அக்கினி வந்தது, அப்புறம் தண்ணீர்கள் வந்தது, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மெல்லிய சத்தம். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும்போது இந்த அக்கினி வரும், அக்கினியில தான் சோர்ந்து போவோம். அடுத்து தண்ணீர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இது வரும். இப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், என்ன பண்ணனே தெரியல. இப்போதான் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 12 எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு அமைதல், அந்த அமைதலுக்கு அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம். எலியாவே, இங்கே உனக்கு என்னப்பா வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவேன், இங்கே உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரே பர்வதம் மட்டும் ஓடணும். உனக்கு பின்னாடி வரக்கூடிய தீர்க்கதரிசி அபிஷேகிக்கணும். 2 ராஜாக்கள், இஸ்ரவேலின் மேல் 2 ராஜாக்களை அபிஷேகிக்கணும். யூதாவின் ராஜாவையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் அபிஷேகம் பண்ணணும். அவங்களெல்லாம் ராஜாக்களா நியமிக்கணும். இத்தனை வேலை வச்சுட்டு இங்க என்னப்பா உனக்கு என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்பினது போல இன்றைக்கு தேவன் நம்மையும் தட்டி எழுப்புகிறார். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால கர்த்தரோட சத்தத்தை கேட்போம், கர்த்தரோட சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். அவரோட சத்தம் எங்கிருந்தோ கேட்கறது இல்லை, இந்த வேத வசனத்துல தான் நம்மளோட பேசுறார். நாம படிக்கிற பைபிள்ல, நாம படித்து கொண்டிருக்கிற அதிகாரங்கள் மூலமா திருப்பி எடுத்து பார்க்க வேண்டாம், நடுவில் எடுக்க வேண்டாம். நாம் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்மோடு பேசுவார். நம்மோடு பேசினதை என்ன பண்ணுவார்? இந்த சபையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க பேசுகிற ஊழியர்கள் மூலமாய் கன்ஃபார்ம் பண்ணுவார். நான் படிச்சுட்டு வரும்போது இதையே கர்த்தர் பேசுறாரு, 2வது தடவை இங்கே கர்த்தர் பேசுறாரு, அப்ப நான் என் கூட கன்ஃபார்ம் பண்றார், கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுதான் கர்த்தரோட சத்தம். அதனால இந்த நாள்ல ஒப்பு கூட, ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்க என் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.